தமிழ் மக்களே, நான் ஆற்றன் பிரபா. வெல்கம் டு மை சேனல். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஆக்டர் நானி 2020 ஹிட்னு ஒரு படத்தை தயாரித்து அவரோட பேனர்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த படம் நல்லா ஓடினதுனால 2022 அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டையும் தயாரித்து அந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோவும் பண்ணியிருந்தார். அந்த படமும் நல்ல லாபத்தை கொடுத்ததுனால 2025 அந்த படத்தோட 3வது பார்ட்டில் அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த 3 படத்தையுமே சைலேஷ் கோலனு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நானி ஆற்றுக்கு நடுவில் ஒருத்தனை தலைகீழாக கட்டி தொங்க விட்டு கழுத்தறுத்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவரே ஒரு தனிப்படம் அமைச்சு கொலகாரனை தேடிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது அன்னையின் மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இருக்குமோ, இல்லைனா நானி இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் வருது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு கொலை பண்ணும்போது இவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஃபீமேல் ஆஃபீஸர் நானி தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே தான் கன் பாயிண்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அதில் 4-5 மாதத்துக்கு முன்னாடி இவர் நார்த் இந்தியாவில் வேலை பார்க்கும்போது இதே பேட்டர்னில் நிறைய கொலைகள் நடக்குது. ஒரு வழியாக கொலைகாரனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாரு. ஆனால் அவனை விசாரிச்சுட்டு இருக்க அதே டைமில் இதே பேட்டர்னில் வெவ்வேறு இடத்துல கொலை நடக்குது. இவரும் ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் அடிச்சு பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாரு. ஆனால் ஷெர்லாக் ஹோம்ஸே வந்தாலும் இந்த கேஸில் எந்த லீடும் கிடைக்காது, இந்த கொலைகளையும் தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நானி அதே பேட்டர்னில் இவரும் 2 கொலையை பண்ணி அந்த கேங்கில் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த கேங்கில் சேர்கிறதுக்கு நானிக்கு வாய்ப்பும் கிடச்சிடுது. இந்த மாதிரியான அண்டர் கவர் ஆப்ரேஷன்லாம் காலங்காலமாக பார்த்த காக்கிச்சட்ட கதையாக இருந்தாலும் இந்த படத்தில் நம்ம பார்க்காத, நமக்கு தெரியாத மியூட்டன்ஸ், வேம்பயர், மெஜிசியன்ஸ் இந்த மாதிரி மக்களோட மக்களாக வாழ்கிற கொலகாரங்களோட உலகத்தை காமிச்சிருக்காங்க. மனித நாகரிகம் ஆரம்பித்த காலத்திலேருந்தே இந்த மாதிரியான கொலவெறி பிடிச்சவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருந்தாலும் அவங்களால ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக முடியலை. ஆனால் கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க இந்த காலகட்டத்தில் சேம் மென்டாலிட்டி உள்ள நிறைய பேர் தன்னை போலவே இந்த உலகத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மனித நேயத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக மாறுறாங்க. அந்த கூட்டத்தில் சேர்கிறதுக்காக நானியை அவங்க கூட்டிகிட்டு போகிறது, அங்கே போய் நானி மாதிரியே புதுசாக வர்றவங்களுக்கு அவங்க வைக்கிற டெஸ்ட்டு, அப்புறம் அந்த செட்டூர்கள்லாம் பார்க்கும்போது ஸ்குவிட் கேமோட இந்தியன் வெர்ஷன் மாதிரி இருக்குது. அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்க சிவிலியன்ஸ் எல்லாரையும் காப்பாற்றி அந்த கூட்டத்திலேருந்து நானி எப்படி தப்பிச்சு வராருங்கிறத ரத்த கலரியாக காமிச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை குற்ற பின்னணிகளுக்கும் காரணம் வியாபார நோக்கமோ அல்லது ஒரு தனிப்பட்ட வியாபாரியோட பேராசையாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த கும்பலுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் கிரைம் இருக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸாக இருக்குது. போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம கார்த்தி ஒரு சின்ன கேமியோ பண்ணி அடுத்த பார்ட்டில் அவர் தான் நடிக்க போகிறான்னு தெரிஞ்சுட்டு சிறுத்தை தீரன் வரிசையில் இந்த ஹிட் படத்தோட 4th பார்ட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.